என்ன டீச்சர், அந்த பையன் என்ன சொல்லிட்டு போறான்? அதுவா, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ உடனே அங்கே போக வேண்டியது இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் பெல் அடித்து முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும், புரியுதா? உங்கள் சத்தம் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ நம்பலாம்ல? தாராளமா நம்பலாம். கிளம்புங்க டீச்சர், நேரமாவு. சும்மா இரு, விரட்டி விடுற மாதிரி இருக்கு, அப்புறம் கண்டுபிடிச்சிரும். அப்படியாவது போகட்டும்ல. கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயா இருக்க விடுறாங்களா? அதுவும் சரிதான். என்ன மைக்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமோ? சே அப்படிலாம் இல்லை டீச்சர். நீங்க லேட்டா போனீங்கன்னா உங்களுக்கு தானே திட்டு விழும், அதனால தான் சொன்னேன். ஷோ. ரொம்ப கரிசனம் தான். மீனா, கம் ஹியர்மா. எஸ் டீச்சர், சொல்லுங்க. நீ தான் அந்த கிளாஸ் லீடர். ஸோ யார் யார் எத்தனை தடவை பேசுகிறாங்க அப்படின்றத பிளாக் போர்டில் நோட் பண்ணி வை, ஓகேவா? ஸோ வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்பாடா போயிட்டுல. இனி கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம். மைக்கேல், சாம், டோன்ட் டாக். இஃப் யூ டாக் அகெயின் ஐ வில் ரைட் யுவர் நேம்ஸ் ஆன் பிளாக் போர்ட். இவ ஒருத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம கிளாஸ்மேட்ஸ் தானேன்னு பார்க்கவே மாட்டான். யாரா இருந்தாலும் பிடிச்சி எழுதி போட்டுறது. ஐயோ ஆமா, அவளை பத்தி தெரியாதா? லே, அந்த கலர் முடி என்ன சொல்லிச்சுப்போ? கலர் முடியா? யாரு? அதான் தத்தக்கா பத்தக்கான்னு பேசுனேன். ஓ, மீனாவா? அது கிடக்குது லூஸு. நம்ம பேசுகிறத அவள் பார்த்துட்டானா பிளாக் போர்டில் எழுதி போடுவாளாம் நம்ம பேரை. வீட்டு கீதா, ஜோவிகாவை பார்க்க பாவமா இருக்கு. நம்ம பெஞ்சு கூப்பிடுமா? கூப்பிடுமாக்கா. வீட்டு ஜோவி, இங்க வா. ஆட்டு